தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செம்மண் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவ்வளோ வருஷத்தில் ஒரு டைமாச்சு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரம்னு சொல்லுவாங்க. நம்ம சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து விதைச்சிட்டு பூ பூக்கிற சமயத்தில் வந்து மடக்கி மண்ணோட வந்து உழுது விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த உப்புத்தன்மை வந்து உங்களுக்கு குறையும். நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க, நான் நிறைய உரம் போட்டேன் ஆனால் இருந்தாலுமே வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா வந்து உங்களுக்கு மண்ணினுடைய அந்த பிஹெச், மண்ணில் வந்து அந்த பிஹெச்சில் வந்து ஏதாவது ஒரு வேரியேஷன் ஆகிருக்கும். ஒரு பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு வந்து முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உர மேலாண்மை முறை. ஸோ அந்த உர மேலாண்மை முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணியல் துறைக்கு கீழே தான் வந்து வரும். ஸோ அந்த விதமான உரங்கள் வந்து நம்ம வந்து எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த உரங்கள் வந்து போடணும், அதே போல் மண்ணில் வந்து ஏதாவது ஒரு இடர்பாடு இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ற பயிற்சிகள்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தக்காளி போடுறாருன்னா தக்காளிக்கு வந்து எவ்வளோ வந்து சத்துக்கள் வந்து மீதி வந்து உரம் போடணும் அப்படின்ற ஒரு அளவையும் வந்து அந்த மண்வள அட்டையிலே கொடுத்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த மண்வள அட்டையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு உரங்கள் மட்டும் வந்து விவசாயிகள் பயன்படுத்தினாவே போதுமானது. தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செம்மண் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக வந்து பயிரிடக்கூடிய பயிர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாழை பயிரிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பம் பள்ளத்தாக்கு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, ஸோ இந்த பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியில் பயிரிடக்கூடிய உளுந்து, பாசி இந்த மாதிரி பயிர் வகைகள், நிலக்கடலை வகைகள் தான் வந்து இங்கே பயிரிட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி மேஜர் கிராப் வந்து பார்த்திங்கன்னா பனானா, வாழை தான் வந்து நிறைய வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. ஸோ தேனி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மத்திய அரசாங்கத்தில் 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்ன்ற கீழே வந்து பார்த்திங்கன்னா பனானா தான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஏன்னா பனானா வாழை வந்து அதிகப்படியாக வந்து இங்கே வந்து தேனியில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகப்படியான ரசாயன உரங்கள் பயன்படுத்தக்கூடிய மாவட்டம் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்திலாம். ஸோ இங்கே தான் வந்து ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு. ஸோ நம்ம நிறையா வந்து ஃபெர்டிலைசர் வந்து நிறையா வந்து மண்ணில் போடுறதுனால உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து அதை வந்து அதனுடைய உப்புத்தன்மை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து நம்ம ஒரு சிலது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மாட்டு சாணம், மக்கிய மாட்டு சாணம், அதாவது முக்கால்வாசி மக்கின மாட்டு சாணம்னு சொல்லுவாங்க. 75% மக்கிய தொழு உரம் தான் மாட்டு சாணம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் போடணும். இது வந்து எப்பப்போ போடணும்னா, ஒரு பயிர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து தொழு உரத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் வந்து நீங்கள் கண்டிப்பாக அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் பண்ணணும். ஸோ இப்போலாம் வந்து யாரும் முன்னாடிலாம் மாட்டு சாணம் கண்டிப்பாக வந்து அடி பண்ணுவாங்க. ஒரு என்ன விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் தான். ஸோ முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, யாருமே அந்த மாட்டு சாணத்தை கூட வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. ஸோ போனோமா ஒரு மூட்டை யூரியா இல்லை டிஏபி எடுத்து போட்டோமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விவசாயிகள் வந்து மாறிட்டாங்க. ஸோ இனி வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்த மாட்டு சாணத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் வந்து நீங்கள் போட்டிங்கனாவே ஓரளவுக்கு வந்து மண் வளம் வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை ஒன்று பண்ணுங்கள். அதே போல் வருஷத்தில் ஒரு டைமாச்சு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரம்னு சொல்லுவாங்க. நம்ம சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து விதைச்சிட்டு பூ பூக்கிற சமயத்தில் வந்து மடக்கி மண்ணோட வந்து உழுது விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த உப்புத்தன்மை வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக இதையும் வந்து பண்ணணும். அதே போல் இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாக்கு வகைகள், வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் போடுங்க. இது இல்லாமல் பின்னாக்கு வகை, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி பின்னாக்கு வகைகள் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து நம்ம இங்கே தேனி மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து வாழையினுடைய வளர்ச்சிக்கு கடலை புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து ஒரு 200 லிட்டர் பேரலில் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 2 நாள் ஊற வச்சு அதை வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு லிட்டரை வந்து ஊற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து மகசூல் வந்து நல்லாயிருக்கும், அதே போல் வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேனி மாவட்டத்தில் நிறைய வந்து மண்புழு உரங்கள் வந்து நிறைய வந்து இங்கே அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ தேனி மாவட்டத்தில் நிறைய வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் யூனிட் வந்து நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கமர்ஷியலாகவும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, வணிக ரீதியான. ஏன்னா இங்கே பக்கத்தில் கேரளா இருக்கிறதுனால கேரளாவில் ஃபுல்லாக ஏலக்காய் எஸ்டேட்டு. ஸோ
ஸோ அந்த ஏலக்காய் எஸ்டேட்டுக்கு வந்து இந்த மண்புழு உரத்தினுடைய தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வந்து அங்கேருந்து இங்கே தேனி மாவட்டத்துக்கு வந்து மண்புழு உரத்தை வந்து விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய நிறைய யூனிட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து மண்புழு உரத்தையும் வந்து வாங்கி அப்பப்போ வந்து நம்ம பயன்படுத்தினோங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த மண் வளத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் கெட்டு போகாமல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கொண்டு வந்து பரிசோதனைக்காக இங்கே லேப்லேயே வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து மண்ணை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பரிந்துரைகள் வந்து கொடுக்குறோம். ஸோ என்ன பயிர் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உர பரிந்துரைகள் கொடுக்குறோம். இல்லை அவங்களுக்கு மண்ணில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, மண்ணில் வந்து ஏதாவது உப்புத்தன்மை இந்த மாதிரி அதிகமாக இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள், இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்று பயிர் இந்த மாதிரி இதுவும் வந்து ஆலோசனைகளும் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து இந்த மண் பரிசோதனை நிலையத்தை எல்லா வேளாண் அறிவியல் மையத்தும் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கங்க. அதே போல் இது வந்து மண் பரிசோதனை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதே வந்து தண்ணியை வந்து நாங்கள் பரிசோதனை பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ நான் ஒருத்தவங்க ஃபார்மர் வந்து உங்கள்கிட்ட டெஸ்ட்டு கொடுத்தா எனக்கு ரிப்போர்ட் எவ்வளோ நாளில் கிடைக்கும்? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாருன்னா மேக்ஸிமம் வந்து 7 டேஸ் அப்படின்னா வந்து 5 to 7 டேஸில் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ரிப்போர்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் சார். டெஸ்ட் இது வந்து நான் வந்து புதுசாக பயிர் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கணுமா, இல்லை போட்டதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்த பிறகு இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்குறது? நார்மலாக வந்து ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ சப்போஸ் வந்து நம்ம பயிர் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சத்து குறைபாடு மாதிரி தெரியுது, நம்மளே பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு இலையில் வந்து ஒரு சிம்டம்ஸ் தோன்றும். அந்த மாதிரி சமயத்தில் அப்போ அதை தனியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி அப்போ என்ன அந்த சமயத்தில் வந்து ஏதாவது சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா அதுக்கு என்ன உரங்கள் போடணுன்ற ஒரு விதமான பரிந்துரைகளும் அப்போ வந்து கொடுத்துருவோம். பட் ஆனால் நார்மலாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னாடியே பண்ணது நல்லது. இப்போ இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அனுபவத்தில் ஃபார்மர்ஸ் வந்து குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இந்த ஃபார்மர் வந்து பெருசாக பண்ணுற மிஸ்டேக்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மண் ரிலேட்டட்? ஓகே மண் ரிலேட்டடாக பண்ணுறதுனா நிறைய பேர் வந்து இன்னும் வந்து அந்த மண் பரிசோதனை பண்ணுறவனுடைய ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இருக்காங்க. ஸோ மண் பரிசோதனை பண்ணுறதுன்றது வந்து அடிப்படையான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிபி செக் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து பிபி எப்படி முக்கியமோ, பிபின்றது ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஸோ நடுநிலையாக இருந்தால் தான் நல்லது. அதே போல் மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச். ஸோ அந்த பிஹெச்ன்றது மண்ணினுடைய அமில காரத்தன்மைன்னு சொல்லுவோம். முன்ன சொன்ன மாதிரி அது 7ன்றது நடுநிலை. அதுவுமே வந்து அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும்னா இந்த பிஹெச்சை பொறுத்து தான் வந்து அந்த சத்துக்களினுடைய கிட்டும் நிலை கிட்டா நிலை மாறும். அதாவது அவைலபிள் நான் அவைலபிள் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ எல்லா சத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் 2 நிலையில் இருக்கும், கிட்டும் நிலை கிட்டா நிலை. ஸோ கிட்டும் நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த சத்துக்களை செடியினால் எடுத்துக்க முடியும். கிட்டா நிலையில் இருந்ததுன்னா அந்த மண்ணில் வந்து சத்துக்கள் இருந்தாலுமே செடியினால் எடுத்துக்க முடியாது. ஸோ நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க, நான் நிறைய உரம் போட்டேன் ஆனால் இருந்தாலுமே வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா வந்து உங்களுக்கு மண்ணினுடைய அந்த பிஹெச், மண்ணில் வந்து அந்த பிஹெச்சில் வந்து ஏதாவது ஒரு வேரியேஷன் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதை வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த சத்துக்களை வந்து செடியினால் எடுத்துக்க முடியும். நீங்கள் சரி செய்யாமல் போட்டிங்கன்னா நீங்கள் அது இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு தான் போகும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் வந்து நம்ம மண்ணை வந்து பரிசோதனை பண்ண சொல்கிறோம். ஒவ்வொரு பயிர் போடுறதுக்கு முன்னாடியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் உங்கள் மண்ணை வந்து பரிசோதனை பண்ணி உங்கள் மண் வந்து என்ன நிலையில் இருக்குது, பிஹெச் வந்து என்ன நிலையில் இருக்குன்றதை கட்டாயம் வந்து விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த மண் பரிசோதனை பண்ணுறதுனால என்ன நன்மைகள் இருக்குன்றது வந்து நிறைய பேர் தெரியாதனால நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. ஸோ முக்கியமாக வந்து வாழை இந்த மாதிரி ஒரு வருஷம் பயிரெல்லாம் வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பயிர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மண்ணை வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி தான். ஸோ பின்னாடி வரக்கூடிய நஷ்டத்தை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து மண் பரிசோதனை பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அதை தவிர்த்துக்கலாம். ஸோ அதே போல் நிறைய விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இயற்கை முறையில் பண்ணுறது தான் நல்லது, இயற்கை முறையில் பண்ணால் வந்து மண்ணுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுவாங்க இயற்கை முறையில். ஸோ அப்படி பண்ணுறப்ப அவருக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னா கண்டிப்பாக வந்து மகசூல் இழப்பை வந்து
ஏற்படும். அவர் நார்மலாக வந்து ரசாயன உரம் போட்டு எடுத்ததை விட இதில் வந்து இயற்கை முறையில் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக வந்து மகசூல் வந்து அவருக்கு குறைவாக தான் கிடைக்கும். அப்போ அவருக்கு நஷ்டம் ஏற்படும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், அந்த விவசாயி வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு மனம் உடைஞ்சு திருப்பி வந்து நான் ரசாயன உரமே நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன வந்து ஒரு பரிந்துரை நாங்கள் வந்து ஆலோசனை கொடுக்குறோன்னா, ஸோ எடுத்த உடனே வந்து நம்ம இயற்கை முறைக்கு மாறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்த மண் வளம் வந்து கெட்டு போனது வந்து இல்லை ரசாயன முறைக்கு வந்து மாறினது வந்து 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ வந்து மாற கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷம் ஒரு 8 வருஷம் வந்து நம்ம ரசாயன உரங்களை போட்டு அந்த மண்ணை வந்து மாற்றி வச்சுட்டோம். ஸோ அதை வந்து நீங்கள் திருப்பியும் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னா அதே போல் வந்து குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகலாம், அதிகபட்சம் 5 வருஷமும் ஆகலாம். அது எதை பொறுத்துனா நீங்கள் வந்து போடக்கூடிய இடுபொருட்கள். ஸோ நிறைய வந்து இயற்கை இடுபொருட்களை வந்து நிறைய பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு வந்து மண் வந்து இயற்கை முறைக்கு மாறிடும். இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறது என்னென்னா, ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைன்ற ஒரு முறையை வந்து அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைன்னா என்னென்னா, இயற்கை உரங்கள் ரசாயன உரங்கள் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து பயன்படுத்துகிறது தான். இதில் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கிறது என்னென்னா, ரெண்டையும் வந்து ஒரே சமயத்தில் வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஒரே சமயத்தில்னா எப்படின்னா, இப்போ வந்து இந்த சமயம் இன்றைக்கி வந்து நம்ம ரசாயன உரங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் கேப்பு விட்டு அதுக்கப்புறம் வந்து இயற்கை உரங்களை வந்து போடுங்க. திருப்பி அடுத்து ஒரு 15 to 20 நாள் கழித்து ரசாயன உரங்கள் போடுங்க. அடுத்து ஒரு 15 to 20 நாள் கழித்து இயற்கை உரங்கள் போடுங்க. இப்படி மாற்றி மாற்றி போடுறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு மண் வளமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும். அதே போல் நம்ம வந்து மகசூல் இழப்பையும் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறையை வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மகசூல் இழப்பு வந்து ஏற்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வந்து நீங்கள் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து மீட்டு எடுத்துக்கலாம்.